ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒரு நாட்டின் மற்றும் உலகின் எதிர்காலம் சிறுவர்களின் கைகளிலே உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது சிறுவர் தின வாழ்த்தில் தெரிவிப்பு. ஒரு நாட்டின் உயிர் நாடியாக இருப்பது சிறுவர்களே. அவர்களுக்கு பரிபூர்ணமான சிறுவர் உலகை உருவாக்குவது நமது கடமையாகும். பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தனது சிறுவர் தின வாழ்த்தில் தெரிவிப்பு. சர்வதேச சிறுவர் தினமும் சர்வதேச முதியோர் தினமும் ஆண்டின் ஒரே நாளில் கொண்டாடப்படுவது மிகவும் அர்த்தமுள்ள கொண்டாட்டமாகும். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது சிறுவர் தின கொண்டாட்டத்தில் தெரிவிப்பு. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் அடிப்படையில் விலைகளில் மாற்றம். ஜப்பானுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை நாடு திரும்பினார். உள்நாட்டுச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விடுத்துள்ள சிறுவர் தின வாழ்த்துச் செய்தி. மேற்கோள் ஆரம்பம். இன்று உலக சிறுவர்கள் தினம் மற்றும் உலக முதியோர் தினமாகும். ஒரு நாட்டின் மக்கள் தொகையில் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் கணிசமான விகிதத்தில் உள்ளனர். இந்த 2 தலைமுறையினரின் உரிமைகள் மற்றும் நலனுக்காக எங்கள் அரசாங்கம் முழுமையாக உறுதி பூண்டுள்ளது. சிறுவர்கள் மற்றும் முதியவர்களின் நல்வாழ்வுக்காக நாங்கள் தொடர்ந்து செயலாற்றி வருகிறோம். ஒரு நாட்டின் மற்றும் உலகின் எதிர்காலம் சிறுவர்களின் கைகளில் உள்ளது. அவர்களின் உலகம் உண்மையான மற்றும் அழுக்கற்ற உலகம் என்பதால் அது மிகவும் அழகானது. அந்த அழகை அனுபவிக்க அவர்களுக்கு தடையற்ற வாய்ப்பை வழங்குவது ஒரு சமூகத்தின் பொறுப்பாகும். உரிமைகளுடன் கடமைகளும் பொறுப்புகளும் வருகின்றன என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு அரசாங்கமாக சிறுவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் நாங்கள் எப்போதும் உறுதி பூண்டுள்ளோம். சிறுவர் என்பது யார் என்பதை மிகவும் நடைமுறை மற்றும் விரிவான முறையில் வரையறுப்பதன் மூலம் சிறுவர்களின் உரிமைகளை மேம்படுத்துவதற்கு தேவையான தலையீடுகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதில் சகல பிள்ளைகளினதும் உடல் உள நலன் மற்றும் அபிவிருத்திக்காக கல்விக்கான சமமான பிரவேசம், வழிகாட்டுதல், சமூக பாதுகாப்பு, சிறுவர்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம், பாகுபாடு மற்றும் பிள்ளைகளுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகளிலிருந்தும் பாதுகாப்பு, அத்துடன் அனைத்து பிள்ளைகளின் உடல் மற்றும் மனநல வாழ்வு மற்றும் மேம்பாட்டிற்கான சரியான ஊட்டச்சத்தை வழங்குதல் மற்றும் சுகாதார சேவைகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கு எங்கள் அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. பாடசாலை செல்லும் வயதுடைய எந்த ஒரு பிள்ளையும் இனம், பொருளாதார நிலை அல்லது வேறு எந்த காரணங்களினாலும் கல்வியை இழக்கக்கூடாது என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். எனவே இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஓட்டிசம் உள்ளிட்ட வளர்ச்சி குறைபாடுகள் உள்ள குழந்தைகளுக்கான சுகாதார, கல்வி மற்றும் ஏனைய சேவை வசதிகளை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தியுள்ளோம். அத்தகைய சமயத்தில் பெண்கள் மற்றும் சிறுவர்கள் விவகார அமைச்சு இந்த ஆண்டு உலக சிறுவர்கள் தின கொண்டாட்டத்தை உலகை வழிநடாத்த அன்பால் போஷியுங்கள் என்ற தொனிப்பொருளின் கீழ் ஏற்பாடு செய்வதன் மூலம் அந்த இலக்குகளை நோக்கி செல்ல மேலும் வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த விசேட தினத்தில் நம் பிள்ளைகளை அன்பு, ஆதரவு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதற்காக நாம் மீண்டும் உறுதியளிக்கின்றோம். அவர்களின் மகிழ்ச்சியான புன்னகை மற்றும் தேசத்தின் நம்பிக்கையும் பலமும் ஆகும். மேலும் இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்கு நமது முதியவர்கள் அளித்த பங்களிப்பிற்காக அவர்களுக்கு நமது மரியாதையையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறுவர்களும் முதியவர்களும் பாதுகாப்பும் மரியாதையும் நிறைந்த இலங்கையை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் கைகோர்ப்போம். அனுரகுமார் திசாநாயக்க, ஜனாதிபதி, இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு. மேற்கோள் நிறைவு. உலக சிறுவர் தின பிரதமரின் வாழ்த்துச் செய்தி. மேற்கோள் ஆரம்பம்.
உலகை வெற்றி பெற எம்மை அன்போடு அரவணையுங்கள் என்ற தொனிப்பொருளில் கொண்டாடப்படும் உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் என்ற வகையில் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டின் உயிர் நாடியாக இருப்பது சிறுவர்களே. அவர்களுக்கு பரிபூரணமான சிறுவர் உலகை உருவாக்குவது நமது கடமையாகும். நாட்டின் மொத்த சனத்தொகையில் கிட்டத்தட்ட 31% சிறுவர் சமுதாயத்தை கொண்ட நாடு என்ற வகையில் சிறுவர்கள் பற்றிய ஒரு முக்கியமான பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அந்த பொறுப்பை உரிய விதத்தில் உணர்ந்திருக்கும் எமது அரசாங்கம் பாதுகாப்பான சிறுவர் உலகம், படைப்பாற்றல் மிக்க எதிர்கால சந்ததி என்ற நோக்குடன் சிறுவர்களின் பாதுகாப்பிற்கு தேவையான வளங்களை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் சிறுவர்களின் பிள்ளை பருவத்தை அவர்களுக்கு உரித்தாக்குவதற்கான அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருகின்றோம். சிறுவர்கள் எத்தகைய பின்னணியில் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அனைத்து சிறுவர்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி எந்த ஒரு சிறுவரையும் கைவிடாமல் அவர்களுக்கு பொருளாதார, சமூக மற்றும் உளவியல் ரீதியாக பாதுகாப்பான, அதேவேளை சிறுவர் நேய சூழலில் அவர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதோடு அறிவால் அவர்களை பூரணப்படுத்துவதற்கான பணியை அரசாங்கம் ஏற்கனவே ஆரம்பித்திருக்கின்றது. சுதந்திரமான அதே நேரம் அமைதியான சூழலில் வாழும் கருணை மிக்க சிறுவர்களை உருவாக்குவதே தற்போதைய அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதற்காக சிறுவயது தொழிலாளர்களை சுரண்டுதல், சிறுவர் துஷ்பிரயோகம், பாதகமான அழுத்தம், மன அழுத்தம் ஆகியவற்றை ஒழிப்பதற்கு எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதையும் வலியுறுத்த விரும்புகிறேன். அத்தோடு இன்றைய தினத்தில் இடம்பெறும் உலக முதியோர் தினத்தை முன்னிட்டு அனைத்து முதியோர்களுக்கும் ஆரோக்கியமும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன். நமது நாட்டின் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பு, உளவியல், நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியம் ஆகியவற்றில் அக்கறை செலுத்தி அவர்களுக்கு கௌரவமான சமூக வாழ்க்கையை வாழ்வதற்கு உகந்த சூழலை அரசாங்கம் உருவாக்கி வருகின்றது என்பதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். முதியோரின் பொருளாதார பாதுகாப்பையும் அவர்களது பராமரிப்பையும் நமது கடமையாக கொண்டிருக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் அப்பணிகளை முன்னெடுத்து வரும் நிறுவனங்களுக்கும் பக்கபலமாக இருப்பதோடு அடைக்கலம் தேவைப்படும் முதியோருக்கு அடைக்கலம் வழங்கும் பொறுப்பிற்கும் முன்னுரிமை அளிப்பது அரசாங்கம் என்ற வகையில் எமது கடமையாகும். சிறுவர்களுக்கு முழுமையானதொரு சிறுவர் உலகையும் முதியவர்களுக்கு கௌரவமான சமூக வாழ்க்கையையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் உருவாக்க நாம் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். மேற்கோள் முடிவு. இன்றைய சிறுவர் நாளைய முதியவர் என்ற சொற்றொடர் சிறுவர்கள் மற்றும் முதியவர்கள் பற்றிய நல்ல புரிதலை நமக்கு வழங்குகிறது. சிறுவர்களின் பாதுகாப்பு என்பது சமூகத்தின் நல்வாழ்வாகும். சமூகத்தின் நல்வாழ்வை எதிர்காலத்திற்கு பரம்பரையாக்கும் முதியவர்கள் என்பவர்கள் ஒரு நாட்டின் முன்னோடி, சிறந்த முன்மாதிரிகளை குறிப்பீடாக்கும் குழுவாகும். இந்த இரு குழுக்களையும் பாதுகாத்தல், பராமரித்தல் மற்றும் அவர்களுக்காக சமூகம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் மற்றும் கடமைகள் சரியாக நிறைவேற்றுவது ஒரு நாட்டின் நல்ல நிலையை எதிர்பார்க்கும் அனைவரின் பொறுப்பாகும். நமது சமூகத்தின் கலாச்சாரத்தை வளர்க்கும் 4 முக்கிய மத போதனைகளின் வழிகாட்டுதல்கள் நமக்கு பாரம்பரியமாக கிடைத்துள்ளன. இந்த ஒவ்வொரு மத வழிகாட்டுதலிலும் நாம் பழக்கப்படுத்திக் கொண்ட நல்ல நடத்தைகளை பேணுதல் சிறுவர் மற்றும் முதியவர் நமது பொறுப்பு என்று நமக்கு காட்டப்பட்டுள்ளது. அதன்படி தற்போதைய சமூகத்தில் சிறுவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் முதியவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பரிசீலிக்கும் போது இந்த இரு குழுக்கள் மீதும் அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது சிறுவர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் சில எரிபொருட்களின் விலைகளில் மாற்றம் செய்யப்படவுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. மாதாந்த எரிபொருள் விலை திருத்தத்தின் அடிப்படையில் இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அதன்படி லங்கா வெள்ளை டீசல் 1 லீட்டரின் விலை 6 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 277 ரூபாவாகும். அதேபோல் ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 1 லீட்டரின் விலை 6 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 335 ரூபாவாகும். மேலும் மண்ணெண்ணெய் 1 லீட்டரின் விலை 5 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் அதன் புதிய விலை 180 ரூபாவாகும். இதேவேளை ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் மற்றும் லங்கா சூப்பர் டீசலின் விலைகளில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை லங்கா ஐஓசி நிறுவனமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்திற்கு அமைய தமது எரிபொருட்களின் விலையை திருத்த தீர்மானித்துள்ளது.
ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கான 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை நாடு திரும்பினார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடன் இந்த நிகழ்வில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அங்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முற்பகல் டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் ஹோட்டலில் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் தலைவர் டனாகா அகிஈகோவை சந்தித்து கலந்துரையாடினார். தேசிய அபிவிருத்திக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும் ஜைகா ஊடாக சலுகை எண் கடன் மீண்டும் வழங்க ஆரம்பித்து ஜப்பான் இலங்கைக்கு வழங்கும் தொடர்ச்சியான ஆதரவிற்கு ஜனாதிபதி இங்கு தனது நன்றியை தெரிவித்தார். இலங்கையின் நிலைபேறான பொருளாதார முன்னேற்றத்தின் பிரதான காரணியாக தனியார் துறை, தொழில்நுட்பம் மற்றும் விவசாயத்துறை ஆகிய துறைகளின் அபிவிருத்தியின் முக்கியத்துவத்தை ஜைகா தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார். கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலைய திட்டத்தை விரைவில் மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும், இலங்கையின் மெக்ரோ பொருளாதார முகாமைத்துவத்தை கண்காணித்து இலங்கையுடனான நீண்டகால ஒத்துழைப்பை மேலும் பேணுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேல் மாகாணத்தில் கழிவு முகாமைத்துவ திட்டத்தை நடைமுறைப்படுத்தல் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு வசதிகள் மற்றும் AI நேச்சுரல் சென்டர் உள்ளிட்ட இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார துறையை பாராட்டும் அளவுக்கு மேம்படுத்துவதற்கு ஆதரவு வழங்குமாறு இலங்கை பிரதிநிதிகள் இதன் போது கேட்டுக்கொண்டார்கள். ஜப்பான் இலங்கை அபிவிருத்தி ஒத்துழைப்பின் புதிய மைல்கல்லாக பால் உற்பத்தி துறையின் செயற்திறனை மேம்படுத்த திட்டமொன்று தொடர்பில் பிரதான ஒப்பந்தத்தில் இதன் போது கைச்சாத்திடப்பட்டது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜப்பான் அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அங்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று பேரரசர் மாளிகையில் ஜப்பானின் பேரரசர் நருஹிதோவை சந்தித்தார். டோக்கியோவில் உள்ள ஜப்பான் பேரரசரின் உத்தியோகபூர்வ இல்லமான பேரரசர் மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதியை பேரரசர் அமோகமாக வரவேற்றதுடன் சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் அந்நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு நேற்று டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் ஹோட்டலில் காலை விருந்துபசாரம் நடைபெற்றது. ஜப்பான் இலங்கை பாராளுமன்ற லீக்கின் ஏற்பாட்டில் காலை விருந்துபசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இருநாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் நெருங்கிய தொடர்புகளுடன் செயற்பட எதிர்பார்ப்பதாக ஜப்பான் இலங்கை பாராளுமன்ற லீக்கின் தலைவர் யோசிதாகா சிண்டோ மற்றும் பொதுச் செயலாளர் யகோ ஒபுசி ஆகியோர் இங்கு தெரிவித்தனர். இரு நாடுகளின் பரஸ்பர நலன்களுக்காக அரசியல், பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த தாங்கள் செயற்பட்டு வருவதாக அவர்கள் மேலும் தெரிவித்தனர். ஜப்பான் இலங்கை பாராளுமன்ற லீக் முன்னாள் ஜப்பானிய பிரதமர் கெய்சோ ஒபுசோ தலைமையில் 1982ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத், ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பிவித்துரு ஜனக் குமாரசிங்க மற்றும் ஜப்பான் இலங்கை பாராளுமன்ற லீக்கின் உறுப்பினர்கள் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஸ்மார்ட் அரசு சேவை நிலையங்களை ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் வேலைத்திட்டத்திற்கு இணைந்த வகையில் உவாவி ஸ்ரீலங்கா நிறுவனத்தால் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஐடியா ஹப் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளுக்கு வழங்குதல் ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று முற்பகல் நடைபெற்றது. இதன்படி அடையாள ரீதியாக 10 ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளுக்கு ஐடியா ஹப் வழங்கப்பட்டது. இந்நாட்டின் அரசு நிறுவனங்களுக்கு ஐடியா ஹப் வழங்கும் வேலைத்திட்டம் உவாவி ஸ்ரீலங்கா நிறுவனத்தின் தொழில்நுட்ப பிரிவினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் இந்த வேலை திட்டம் எதிர்காலத்திலும் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என அந்த நிறுவனம் தெரிவிக்கிறது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரோஷான் கமகே, உவாவி ஸ்ரீலங்கா பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜாங் ஜின்ஸ், பிரதான ஆணையாளர் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். துருகிரிய மாமாத்திய வித்தியாலயத்தின் மாணவர் பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு ஜனாதிபதி அலுவலக பழைய பாராளுமன்ற சபாபீடத்தில் நேற்று நடைபெற்றது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பாராளுமன்ற தகவல் தொடர்பாடல் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக செயற்படுத்தும் விஷன் நிகழ்ச்சி தொடருடன் இணைந்ததாக மாமாத்திய வித்தியாலயத்திற்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதன் போது அந்த மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிர்கால தலைமைத்துவம், பாராளுமன்ற மரபின் வரலாறு மற்றும் பாராளுமன்றத்தின் வகிபாகம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மாணவர் பாராளுமன்ற
பாராளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வை தொடர்ந்து சபாநாயகர் நியமனம், சபாநாயகர் பதவி பிரமாணம், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் மற்றும் மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பங்கேற்புக்கான சான்றிதழ்கள் வழங்குதல் ஆகியவை மேற்கொள்ளப்பட்டன. ஓராண்டு காலமாக ஜனாதிபதி அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பாடசாலை நிகழ்ச்சி திட்டங்கள் தொடர்பாக தொகுக்கப்பட்ட விஷன் சஞ்சிகை பிரதி சபாநாயகர் அவர்களிடம் கையளிக்கும் நிகழ்வும் இங்கு இடம்பெற்றதுடன் இந்த நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை அடையாளப்படுத்தும் வகையில் பாடசாலைக்கு மதிப்புமிக்க மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இலங்கை பாராளுமன்றத்தின் பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலி, புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவலக அமைச்சர் கலாநிதி இனிதும சுனில் செனவி, ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர் சிரேஷ்ட சட்டத்தரணி JM விஜயபண்டார, ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகம் T கமகே, இலங்கை பாராளுமன்றத்தின் பணிப்பாளர் மற்றும் பதில் பணிப்பாளர் ஆகியோர் இந்நிகழ்வில் இணைந்து கொண்டனர். கணக்காய்வு திணைக்களத்தின் கூற்றுப்படி தரமற்ற மருந்துகளை நமது நாட்டிற்குள் கொண்டு வந்து நம் நாட்டு மக்களுக்கு அவற்றை சட்டவிரோதமாக விற்பனை செய்த மருத்துவத்துறையில் ஈடுபட்டுள்ள முக்கிய நபர்களிடமிருந்து மார்ச் 31ஆம் தேதிக்குள் ரூபாய் 3 மில்லியன் இழப்பீட்டை அறவிட வேண்டி காணப்படுகின்றன. முறைமையில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என பேசிய தற்போதைய அரசாங்கம் இந்த கீழ்மட்ட மறுபொருள் கடத்தல்காரர்கள் ஏற்படுத்திய அழிவுக்கு உரிய இழப்பீட்டை ஏன் இன்னும் அறவிடாமல் இருக்கின்றனர் என்பதில் பிரச்சினை காணப்படுகிறது. இவ்வளவு பெரிய தொகையை அறவிட வேண்டியிருக்கும் போது அரசாங்கம் ஏன் அறவிடாமல் இருக்கின்றது என்பதில் சந்தேகம் நிலவுகிறது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அனுராதபுரம் மாவட்டம் மீன்தல தேர்தல் தொகுதியில் கட்டுப்பொத்த கிராமத்தில் நேற்று நடைபெற்ற எதிர்க்கட்சித் தலைவரின் நடமாடும் சேவை நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். நவராத்திரி வழிபாடுகளை கொண்டாடும் இத்தருணத்தில் எதிர்க்கட்சித் தலைவராக மக்களுக்கு அனைத்து வளங்களும் கிட்டும் சிறந்த எதிர்காலத்தின் ஆரம்பம் உதயமாகும், புதிய நாளின் விடியலை குறிக்கும் ஒரு புதிய இரவு உதயமாகட்டும் என்பதாகும். இலங்கை இந்து பக்தர்களுக்கு இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். நாட்டில் ஒருமைப்பாட்டு, மதங்களுக்கிடையில் ஒற்றுமை, சகோதரத்துவம், அமைதி மற்றும் நல்லிணக்கம் நிலவ பிரார்த்திக்கின்றேன். நிலவும் எல்லா முரண்பாடுகளும் நீங்கி வளமான நாடு உருவாக வேண்டும் என்று தான் பிரார்த்திக்கின்றேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற நவராத்திரி கொண்டாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். நவராத்திரி விழா பொதுவாக புரட்டாசி மாதத்தில் கன்னிராசியில் இருக்கும் காலத்தில் கொண்டாடப்படுகிறது. இருளை அகற்றி ஒளியை உதயமாக்கும் இந்து மத மக்களின் உன்னதமான பண்டிகையை இதை அழைக்கலாம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இலங்கையின் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை செயற்படுத்துவதில் நிலைத்தன்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லை என அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான உலகளாவிய முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பான அறிக்கையில் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையில் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கைகளை செயற்படுத்துவதில் வெளிப்படைத்தன்மை இல்லாமையினால் நிறுவன ஊழல் தொடர்ந்து நிலவுவதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தனது 2025 முதலீட்டு சூழல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து பயணிகள் முச்சக்கர வண்டிகளின் பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்காக மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை புதிய இணையதளம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன்படி முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகள் wptaxi.net என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். முச்சக்கர வண்டிகளுக்கான பயணிகள் அனுமதி பத்திரங்கள் வழங்கும் நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக அதிகார சபையின் செயற்பாட்டு மேலாளர் ஜீவிந்த கீர்த்திரத்ன தெரிவித்தார். இந்த பதிவு செயல்முறை முழுமையாக இணையவழி மூலம் நடைபெறுவதால் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் இணையதளத்தில் தங்கள் விவரங்களை சமர்ப்பித்து பதிவுக்கான நேரத்தை பெறலாம். இந்த நேரத்திற்கு ஏற்ப சம்பந்தப்பட்ட பிரதேச செயலக அலுவலகங்களில் பதிவு செய்ய வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்ட சந்தேக நபரான ஸ்ரீதரன் நிரஞ்சன் என்ற டிங்கர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் பேலியகுட போலீஸ் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு 15 வசிக்கும் 36 வயதுடைய இந்த நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட பழனி ஷிரான் குளோரியன் அல்லது கொச்சிக்கட ஷிரானின் சீடராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவில் உள்ள மாவட்ட பொது மயானத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற
குற்றத்துடன் தொடர்புடைய சம்பவத்தில் வந்த காரின் சாரதியாக இவர் செயற்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் 19/8/2025 அன்று பாலிகுட போலீஸ் பிரிவில் உள்ள ஸ்ரீ ஞானரத்ன மாவட்டத்தில் ஒருவர் சுட்டுக் கொன்று மற்றொரு நபரை கடுமையாக காயப்படுத்திய குற்றத்தை செய்ய தேவையான துப்பாக்கிகளை கொண்டு சென்றதற்காகவும் இவர் தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் அவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் விசாரணையில் ஆகஸ்ட் 19 வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றது தெரியவந்தது. இந்த சந்தேக நபர் புதுக்கடை இலக்கம் 5 நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். பாலிகுட போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொழில் முயற்சி ஆரம்ப நிறுவனங்கள் மற்றும் அபிவிருத்தி அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுனில் அந்துன்னத்தி தலைமையில் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் JS அருள்ராஜ் அவர்களின் ஏற்பாட்டில் பழைய மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத் தலைவருமான பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர, மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான கந்தசாமி பிரபு, MLA மிஸ்புல்லா, ராசமாணிக்கம் சாணக்கியன், இளையதம்பி ஸ்ரீநாத் ஆகியோரின் பங்கேற்புடன் இந்த விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அபிவிருத்தி குழு தலைவர், அரசு நிறுவனங்களில் காணப்படும் உட்கட்டமைப்பை அபிவிருத்தி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். மேலும் கிராமிய வீதிகள் அமைத்தல், குடிநீர் வழங்கல், மலசல கூடங்கள் அமைத்தல், கிரான் பாலத்தை முன்னுரிமையின் அடிப்படையில் எதிர்வரும் வருடத்தில் நிர்மாணித்தல், வீதி அமைத்தல், நன்னீர் மீன் வளர்ப்பை அதிகரித்தல், விவசாய நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்கான செயற்திட்டங்கள், பாடசாலை மாணவர்களுக்கான தளபாடங்கள் பெற்றுக் கொள்ளுதல், சுகாதார உட்கட்டமைப்பை அபிவிருத்தி செய்தல், மாவட்டத்தில் இயங்காத நிலையிலுள்ள பேருந்துகளை இயக்க செய்தல் போன்ற பல விடயங்கள் தொடர்பாக இதன் போது கலந்துரையாடப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு 9,794 மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனை படுகொலை செய்ய வந்த குழுவில் சமீபத்தில் மித்தனிய பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட அருண வித்தான கமகி எனப்படும் கஜ்ஜாவும் இருந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பதில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மினுர செனர தெரிவித்தார். படுகொலை செய்யப்பட்ட கஜ்ஜாவின் மனைவி CCTV காணொளிகளை அடிப்படையாக கொண்டு அந்த குழுவில் இருப்பது தனது கணவர் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த விடயத்தை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் குறிப்பிட்டார். போலீஸ் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது: 2012ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 17ஆம் திகதி அன்று அதிகாலை பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் என்பவர் நாராயண்பேட்டை பாக் வீதி சாலிகா விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் விபத்துக்குள்ளானார். அவரது மரணம் சந்தேகத்திற்கிடமானது என்பது முதலாவது அறிக்கையிடப்பட்டது. இதற்கமைய நாராயண்பேட்டை போலீஸ் நிலையம் மற்றும் பொருளை குற்றத்தடுப்பு பிரிவால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த மரணம் விபத்தால் ஏற்பட்டது என்று குறிப்பிட்டு அந்த விசாரணைகளை நிறைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கொழும்பு மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காமினி மதுரட அப்போதைய போலீஸ் மா அதிபர் இளங்ககோனுக்கு இந்த விசாரணைகள் தொடர்பில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளார். இந்த அறிக்கையின் பிரகாரம் அப்போதைய போலீஸ் மா அதிபர் NK இளங்ககோன் தாஜுதீன் படுகொலை தொடர்பான விசாரணைகளை கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு ஒப்படைத்தார். இந்த விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. தாஜுதீன் மரணம் தொடர்பில் முதலாவது பிரேத பரிசோதனை முறையாக இடம்பெறவில்லை, சந்தேகம் காணப்படுவதாக விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் கல்கிசை நீதிமன்றத்துக்கு விடயங்களை அறிக்கையிட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சடலம் மீண்டும் தோண்டியெடுக்கப்பட்டு கொழும்பு பிரதான நீதிமன்ற சட்ட வைத்திய அதிகாரி விசேட வைத்தியர் அஜித் தென்னகோன் தலைமையிலான மூவரடங்கிய குழுவினரால் 2வது பிரேத பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது தாஜுதீனின் கழுத்து மற்றும் மார்பு பகுதியில் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டு இந்த மரணம் விபத்தால் இடம்பெற்றதல்ல, மனித கொலை என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. தாஜுதீனின் கார் பயணித்த வீதி தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு விசேட கவனம் செலுத்தி விசாரணைகளை மேற்கொண்டது. இந்த கார் பயணித்த வீதிகளில் பொருத்தப்பட்டிருந்த CCTV காணொலி பதிவுகள் முழுமையாக ஆராயப்பட்டன. CCTV காணொலிகளை பரிசீலனை செய்கையில் தாஜுதீன் ஒரு கடைக்கு முன்னால் காரை நிறுத்திவிட்டு அந்த கடைக்குள் சென்று தண்ணீர் போத்தல் ஒன்றை வாங்கி மீண்டும் காரில் ஏறி செல்கிறார். அவரது காரை பின்தொடர்ந்து பெரிதொரு கார் செல்கிறது. அந்த காரில் இடைநடுவில் ஒருவர் இருக்கிறார். அந்த நபர் யார் என்று அறிவதற்கு அந்த புகைப்படம் ஊடகங்களுக்கு அக்கால பகுதியில் வெளியிடப்பட்டது. இருப்பினும் அந்த நபரை அடையாளம் காண முடியவில்லை. இந்த நபர் தொடர்பில் தற்போது பல விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த
இந்தோனேசியாவிலிருந்து அண்மையில் இலங்கையின் பாதாள குழுவின் பிரதான உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார்கள். இவர்களில் பெக்கோ சமன் என்பவர் உள்ளார். இந்த பெக்கோ சமன் அருண சாந்த என்ற பெயருடைய கஜ்ஜா என்பவரின் கொலையுடன் தொடர்பு பட்டுள்ளார். இந்த கஜ்ஜா என்பவரின் மனைவி சுய அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளித்துள்ளார். கஜ்ஜா என்பவருக்கு பல தரப்பில் இருந்து உயிரச்சுதல் இருந்ததாக அவரது மனைவி குறிப்பிட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட கஜ்ஜா 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யூடியூப் நேர்காணல் ஒன்றுக்கு பங்கு பற்றி தாஜுதீன் படுகொலை பற்றி ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கஜ்ஜாவின் மனைவியிடம் வினவிய போது கஜ்ஜா அந்த நேர்காணலில் குறிப்பிட்ட விடயங்களையே தான் அறிந்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தாஜுதீன் காரை பின்தொடர்ந்து சென்ற காரின் காணொலியை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கஜ்ஜாவின் மனைவியிடம் காண்பித்துள்ளார்கள். அந்த காரில் இருந்தது தனது கணவர் என்று கஜ்ஜாவின் மனைவி குறிப்பிட்டுள்ளார். அந்த நபரின் உடல் லட்சணங்களை அடிப்படையாக கொண்டு அது தனது கணவன் கஜ்ஜா என்று அவரது மனைவி குறிப்பிட்டுள்ளார். படுகொலை செய்யப்பட்ட தாஜுதீன் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 13 ஆண்டு காலமாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டே விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றார். அரசுக்கு சொந்தமான காணியை போலி ஆவணங்கள் தயாரித்து விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர கம்பஹா மேல் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். பிரசன்ன ரணவீர சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகளின் வாதங்களை பரிசீலனை செய்த கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதி பிரசன்ன ரணவீர மற்றும் சரத் எதிரிசிங்க ஆகிய 2 சந்தேக நபர்களையும் கடுமையான பிணை நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்க உத்தரவிட்டார். சட்டவிரோதமாக தயாரிக்கப்பட்ட ஹக்காப் மற்றும் சீன பட்டாசுகளை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக சட்டம் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பட்டாசு மற்றும் பட்டாசு தொழிலுடன் தொடர்புடைய பொருட்களுக்கு வெளியிடப்படும் மூலப்பொருட்களை பயன்படுத்தி ஹக்காப் மற்றும் சீன பட்டாசுகள் எனப்படும் சட்டவிரோத வெடிபொருட்கள் தயாரிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக அந்த அமைச்சு அறிக்கையொன்று வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது. விவசாய நிலங்களிலிருந்து காட்டு விலங்குகளை விரட்ட பரவலாக பயன்படுத்தப்படும் இந்த சட்டவிரோத வெடிபொருட்கள் சமீபத்திய காலங்களில் பல உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளன. மேலும் இந்த வெடிபொருட்கள் குறிப்பிடத்தக்க சுற்றுச்சூழல் மற்றும் பாதுகாப்பு சவால்களையும் ஏற்படுத்தியுள்ளன என்றும் பாதுகாப்பு அமைச்சு சுட்டிக்காட்டுகிறது. ஏற்கனவே தடை செய்யப்பட்ட ஹக்கா பட்டாசுகள் மற்றும் சீன பட்டாசுகள் எனப்படும் இந்த வெடிபொருட்களின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விற்பனை தொடர்பான நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்துள்ளதால் இந்த நடவடிக்கைகளை தடுக்க நாடு முழுவதும் விசேட நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் போலீசாருடன் இணைந்து முன்னெடுக்கப்படவுள்ளன. அத்துடன் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பட்டாசு தயாரிப்பில் ஈடுபடும் நபர்கள் எதிர்காலத்தில் இதுபோன்ற சட்டவிரோத உற்பத்தி நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அல்லது அதற்கு உதவி செய்திருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டாசு உற்பத்தி உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜப்பானிய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று காலை டோக்கியோவில் உள்ள இம்பீரியல் ஹோட்டலில் நிப்போன் மன்றத்தின் ஸ்தாபக தலைவர் யோஏ சசகாவாவை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டார். ஜப்பானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையில் உள்ள அனைத்து சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு யோஏ சசகாவா தனது தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக இதன்போது அவர் ஜனாதிபதியிடம் தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள 100 பாடசாலைகளின் புனரமைப்பு மற்றும் நவீனமயமாக்கலுக்கான எதிர்கால திட்டங்களையும் அவர் முன்வைத்தார். இலங்கை மக்களின் முன்னேற்றம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கும் இலங்கையில் சமூக சேவைக்காக அவரது நீண்டகால அர்ப்பணிப்புக்கும் யோஏ சசகாவாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது நன்றியை தெரிவித்தார். வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்ட பலர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். கொழும்பு முகத்துவாரம் அழுத்மாவத்தை பகுதியில் பையொன்றிலிருந்து 10 கைக்குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பயங்கரவாத புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த கைக்குண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன.
2009ஆம் ஆண்டு கொழும்பு நாராயம்பட்டி பகுதியில் தமிழ் வர்த்தகர் ஒருவரை அச்சுறுத்தி அரிசி பாரவூர்தியொன்றை கொள்ளையிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரான சம்பத் மணம்பேரியை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ரசாந்த கொடவில இந்த உத்தரவை பிறப்பித்தார். தற்போது மித்தினிய பிரதேசத்தில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் அடங்கிய 2 கொள்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சம்பத் மணம்பேரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபர் சம்பத் மணம்பேரி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி தற்போது சேவை பெறுநர் வேறு ஒரு வழக்கு தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்தார். இதனை அடுத்து தொடர்புடைய சந்தேக நபர் குறித்த அறிக்கையை அடுத்த வழக்கு தவணையின் போது சமர்ப்பிக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதே நேரம் இந்த வழக்கில் மற்றொரு சந்தேக நபராக உள்ள நிரஞ்சன் பெரேரா என்பவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அவர் ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்த சம்பவம் தொடர்பாக மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அவரது சட்டத்தரணி அறிவித்தார். முன்னதாக 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நாராயம்பட்டி சந்தி அருகே போலீசார் போல வேடமிட்டு கிழக்கு மாகாணத்திலிருந்து கொழும்புக்கு அரிசி கொண்டு வந்த தமிழ் வர்த்தகரை அச்சுறுத்தி அவருடைய அரிசி பாரவூர்தி, பணம் மற்றும் கையடக்க தொலைபேசியை கொள்ளையடித்ததாக சம்பத் மணம்பேரி உட்பட 4 சந்தேக நபர்கள் மீது சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார். கொள்ளையிடப்பட்ட அரிசியின் மதிப்பு சுமார் 10 லட்சம் ரூபாய் என நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டது. இலங்கை சுங்கத்தால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை நிறுவன உத்தரவாதம் அல்லது தனிப்பட்ட உத்தரவாதத்தின் கீழ் விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து 10ஆம் தேதி நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று இலங்கை சுங்க திணைக்களத்திற்கு உத்தரவிட்டது. இலங்கை சுங்கத்தால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்த வாகனங்களை விடுவிக்க கோரி வாகன இறக்குமதியாளர்களால் தாக்கல் செய்யப்பட்ட சுமார் 15 ரீட் மனுக்கள் நேற்று பரிசீலிக்கப்பட்ட போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த மனுக்கள் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி ரொஹான் அபேசூரிய மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தங்கள் கட்சிக்காரர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த வாகனங்களை தடுத்து வைக்க இலங்கை சுங்கம் எடுத்த முடிவு சட்டத்திற்கு முற்றிலும் முரணானது என்று பொதுவாக நீதிமன்றத்தில் வலியுறுத்தினர். நிதியமைச்சின் செயலாளரால் இந்த வாகனங்களை 35% கூடுதல் கட்டணத்திற்கு உட்படுத்தி விடுவிப்பதற்கான முன்மொழிவை அனைத்து மனுதாரர்களும் கடுமையாக எதிர்ப்பதாக சட்டத்தரணிகள் வாதிட்டனர். இந்த வாகனங்களை இறக்குமதி செய்வது சுங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் வர்த்தக அறிவிப்புகளின்படி மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவற்றை தடுத்து வைப்பது முற்றிலும் சட்டவிரோதமானது என்று சட்டத்தரணிகள் வாதிட்டனர். வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினரால் 3 கிலோகிராம் கொக்கைனுடன் 2 போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். வலான ஊழல் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சகர் உதயகுமார மற்றும் அதன் பொறுப்பதிகாரி இந்திக வீரசிங்க ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் சந்தேக நபர்கள் பானதுரையின் ஹிரண பகுதியில் கைது செய்யப்பட்டனர். 2 கிலோகிராம் கொக்கைன் ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் 1 கிலோ கொக்கைன் சொகுசு காரொன்றில் கொண்டு செல்லப்பட்ட போது கைப்பற்றப்பட்டது. குறித்த போதைப் பொருளின் சந்தை மதிப்பு 150 மில்லியனுக்கும் அதிகம் என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் தற்போது சேவையில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவரின் அடையாள அட்டை சந்தேக நபர்களிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆடம்பர ஹோட்டல்களில் உள்ள இரவு விடுதிகளில் இந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்வதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த மோசடி துபாயை தளமாக கொண்ட ஒருவரால் நடத்தப்படுவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். ஹொரவபத்தானை கப்புகொள்ளாவ புகுலேவ சந்தையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற தனியார் பேருந்தும் மோட்டார் சைக்கிளும் மோதியதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற பேருந்துடன் வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது. ஹொரவபொத்தானை நெலுகொள்ளாவ பகுதியைச் சேர்ந்த பாத்ல சிஹான் மற்றும் பிரவீன் காவிந்த இலங்கசிங்க ஆகிய இருவருமே விபத்தில் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலம் ஹொரவபொத்தானை பிரதேச வைத்தியசாலை பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. பேருந்தின் சாரதியை கைது செய்துள்ளதுடன் விபத்து தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஹொரவபொத்தானை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சற்று சிந்தியுங்கள். பேருந்தில் பயணிக்கும் போது படிகளில் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். கை, கால், தலை போன்றவற்றை வாகனத்திற்கு வெளியில் பாதுகாப்பின்றி வைத்துக் கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். முச்சக்கர வண்டிகளில் 3 பேருக்கு அதிகமானோர் பயணிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். மிகவும் ஒழுக்கமாக வீதிகளை பாவியுங்கள்.
இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி, மாத்தர, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கொழும்பிலிருந்து காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலயத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகள். மத்திய பிலிப்பைன்ஸின் விசயாஸ் பகுதியில் செபு மாகாணத்தின் போகோ நகருக்கு அருகில் 6.9 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் நேற்று இரவு ஏற்பட்டது. Lang, naglinog lang, lang. Jesus Christ, Jesus. இந்த நிலநடுக்கத்தால் 69 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 147 பேர் காயமடைந்துள்ளனர். இறப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என மீட்பு அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதனால் செபு மாகாணத்தின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. கட்டிடங்கள், வீதிகள், பாலங்கள் மற்றும் வரலாற்று சிற்றாலயங்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. போகோ நகரில் உள்ள விளையாட்டு அரங்கம் இடிந்து அங்கு கூடியிருந்தவர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. செபு நகரில் சுமார் 10.6 லட்சம் மக்கள் வசிக்கின்றனர். பிலிப்பைன்ஸ் எரிமலை மற்றும் நில அதிர்வு ஆய்வு நிறுவனம் சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்று உறுதியளித்துள்ளது. இருப்பினும் சிறிய கடலலை அச்சுறுத்தல் காரணமாக கடற்கரை பகுதிகளை விட்டு விலக இருந்ததாக அறிவுறுத்தியது. கட்டிட இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்க மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. சென்னை எண்ணூர் அனல் மின் நிலையத்தில் மத்திய அரசின் பெல் நிறுவனம் சார்பில் நடைபெற்று வந்த கட்டுமான பணியின் போது கட்டடத்தின் முகப்பு பகுதி இடிந்து விழுந்ததில் 8 வடமாநில தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். சென்னை எண்ணூர் பகுதியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் மத்திய அரசின் பெல் நிறுவனம் சார்பில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் நேற்று மாலை இந்த கோர விபத்து நடந்துள்ளது. முகப்பு பகுதியில் அமைக்கப்பட்ட சாரம் திடீரென இடிந்து சரிந்து விழுந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்து குறித்த முதற்கட்ட தகவலின்படி உயிரிழந்த 8 பேரும் வடமாநிலங்களை சேர்ந்த தொழிலாளர்கள் ஆவர். இந்த விபத்தில் மேலும் சில தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர். அவர்கள் மீட்கப்பட்டு ஸ்டான்லி அரசு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். சிகிச்சை பெறுபவர்கள் சிலரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படும் அனைத்து திரைப்படங்களுக்கும் 100% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க திரைப்படத்துறையை வெளிநாடுகள் திருடி வருகின்றன என்று குற்றம் சாட்டிய அவர் ஹாலிவுட்டை பாதுகாக்கும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு அனைத்து வெளிநாட்டு படங்களையும் பாதிக்கும் நிலையில் அமெரிக்காவை முக்கிய சந்தையாக கொண்டுள்ள இந்திய சினிமாவும் பெரும் தாக்கத்துக்குள்ளாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு செய்திகள். மகளிருக்கான ஒருநாள் உலக கிண்ண தொடரின் முதல் போட்டி நேற்று ஆரம்பமானது. இந்த போட்டி இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் பந்துவீச்சை தெரிவு செய்தது. அதன்படி இந்திய அணி 47 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 269 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்திய மகளிர் அணி சார்பில் தீப்ஷி சர்மா 53 ஓட்டங்களையும் மற்றும் அமன்ஜோத் கவுர் 57 ஓட்டங்களையும் அதிகபட்சமாக பெற்றுக் கொண்டனர். பந்துவீச்சில் இனோகா ரணவீரர் 4 விக்கெட்டுகளையும் மற்றும்
உதேஷிகா பிரபோதினி 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். அதன்படி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி இலங்கை அணிக்கு 271 என்ற ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த நிலையில் 271 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய இலங்கை அணி 45.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 211 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டது. அதன்படி இந்திய அணி டக்வர்த் லூயிஸ் முறைப்படி 59 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஸ்டார் தமிழ் செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகும்.